விண்ட் ஸ்பீட் டெக்னாலஜின்னு ஒரு யூஎஸ்ஏ பேஸ்டு ஏரோஸ்பேஸ் கம்பெனி. ஸோ இவங்களோட வேலையே பார்த்தோன்னா, இந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, இந்த கிளைண்ட்ஸ்க்குலாம் ஏற்ற மாதிரி ஏர்கிராஃப்டே உள்ள இன்டீரியர்லாம் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 20 இயர்ஸாக இதில் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கை டெக்குன்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போதே ஒரு நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து இவங்க எதுக்கு கொண்டு வராங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட்லேயே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். இவங்க யாருக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா, இதை வச்சு நார்மல் பேசஞ்சர்ஸ்லாம் போக முடியாது. இந்த விஐபிஸு இல்லைனா வந்து இந்த ஏர்பிளேன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இவங்க பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரோப்ளேனே பார்த்தா நம்ம நார்மலாக நமக்கு தெரியும், இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்னு தெரியும், இந்த பிரைவேட் ஜெட்னு தெரியும். இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தோன்னா சின்ன ஃப்ளைட் தான் இருக்கும். உள்ளே பார்த்தோன்னா ஒரு 2 பேர் 3 பேருக்கு போகிற மாதிரி நல்லா கஸ்டமைஸ்டாக இருக்கும். இந்த நார்மல் ஏரோப்ளைன்ஸ்லாம் போகாத இந்த செலிபிரிட்டிஸ் இவங்கலாம் வந்து இந்த பிரைவேட் ஜெட்டில் வந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் செய்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஏரோப்ளைனே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கை டெக்கை பற்றி. உள்ள பார்த்தோன்னா நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நார்மல் ஏரோப்ளைன் மாதிரி எல்லா ஜன்னல்ஸ் அந்த மாதிரிலாம் விண்டோஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தோன்னா நம்ம நார்மல் இது வரைக்கும் பார்த்த ஏரோப்ளைன்லாம் இப்படி 2 பேர் 3 பேராக இப்படி எல்லாம் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ணி போகிற மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க பார்த்தோன்னா உள்ளே ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ சோஃபா வச்சு நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கலாம். நம்ம பின்னாடி விண்டோ மாதிரி இருக்கும். உள்ளே நமக்கு தேவையான எல்லா லக்ஸுரியஸ் ஐட்டமே இருக்கும். அது பார்க்க நார்மல் ஏரோப்ளைன் மாதிரி இருக்காது. ஒரு லக்ஸுரியஸான ஹோட்டலில் இருந்தால் நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள சோஃபா கிஃபா நமக்கு அந்த ஃப்ரிட்ஜு கிட்ஜின்னு எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ஒரு படி மேலே போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே பார்த்தோன்னா ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று எஸ்கலேட்டர் மாதிரி கொடுக்குறாங்க, இன்னொன்று பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி இருக்குது. இதுதான் அவங்களோட அந்த ப்ரீமியம் குவாலிட்டியே. என்னன்னா நார்மலாக ஒரு டனல் மாதிரி இருக்கும். அந்த டனலுக்குள்ளே ஒரு 2 சீட் இருக்கும். ஸோ அவங்க அந்த 2 சீட்டுக்குள்ளே போயிட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த 2 சீட் என்ன பண்ணால் அப்படியே அந்த டனலுக்குள்ளே மேலே போய் அந்த ஏரோப்ளைனுக்கு மேலே நம்ம வந்துடுவோம். அது மேலே இந்த கேனோப்பின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளைட்டர் ஜெட்லலாம் பார்த்தோன்னா வெறும் கண்ணாடி மாதிரி மட்டும் இருக்கும். இந்த பீஸ்டில் கூட விஜய் ட்ரோல் பண்ணாலே, விஜய் கூட இப்படி வானத்தில் பார்த்து இப்படி சல்யூட்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேனோப்பி இருக்கும். ஸோ நம்ம அந்த சீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஏரோப்ளைன் டாப் ஃப்ளோரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஏரோப்ளைன் பார்க்கலாம், அந்த மேகத்தை பார்க்கலாம். அப்படியே அதில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே ஒன்று வந்துடும். இந்த நார்மலாக நம்ம ஃப்ளைட்லலாம் போனாங்கன்னா அவங்களுக்கு மேப் காட்டும். ஸோ இந்த ஏரோப்ளைன் வந்து எந்த ரூட்டில் போயிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நம்ம திருப்பினா இந்த 2 சீட்டுமே திரும்பும். நம்ம எந்த டைரக்ஷனில் பார்க்கலாம், ஒரு 360 டைரக்ஷன் இருக்குது. நீ இப்போ இப்படி போயிட்டே இப்படி ஃப்ளைட் போயிட்டு இருக்கு, எனக்கு இந்த பக்கம் பார்க்கணும் இப்படி பார்க்காம நம்ம அந்த பட்டன் திருப்பினா அந்த 2 சீட்டே திரும்பி கொடுக்கும். ஸோ நம்ம இந்த வியூவில் உட்காந்து பார்த்துட்டு வரலாம். அது ஒரு வீடியோ பார்த்தோன்னா அந்த மேகத்து மேலே போயிட்டு இருக்கு ஏரோப்ளைன். ஸோ இவங்க சீட்டு திருப்பி பார்க்குறாங்க, பார்த்தா அந்த மேகம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஏரோப்ளைனுக்கு மேலே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இவங்களோட ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்குது. பட் இன்னும் இது வரல. அந்த வெப்சைட்லேயே பார்த்தோன்னா காஸ்ட்டை பற்றிலாம் போட்டிருந்தாங்க. பட் அதில் பார்த்தோன்னா இந்த டீட்டெயில்ஸுமே வரல. இது வந்து நம்ம தான் சொல்கிற மாதிரி இது பேசஞ்சர்ஸ்லாம் போக முடியாது. இப்போ நான் ஒரு ஃப்ளைட் வச்சுருக்கேன், எனக்கு இப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து இந்த பெரிய ஃப்ளைட்ஸ்க்கும் பண்ணுவாங்க, சின்ன சின்ன இந்த ப்ரைவேட் ஜெட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பிளைன்ஸ் கூட பண்ணுவாங்க. எப்படின்னா நார்மலாக இந்த பெரிய பிளைன்ஸ்னால் 2 சீட் வச்ச மாதிரி வரும். நார்மல்னால் நமக்கு ஒரு சீட் வச்சு பண்ணி தராங்க. அதான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணித்தரலாம் சார், நீங்கள் கொட்டேஷன் கொடுங்க நாங்கள் பண்ணித்தரோம், அந்த மாதிரி ஒரு கம்பெனி. அதே மாதிரி இந்த டனல் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு எஸ்கலேட்டர் மாதிரி, ஸோ அந்த எஸ்கலேட்டரில் நின்று மேலே போய் பார்த்துட்டு திரும்பி வர மாதிரி. ஸோ இதுதான் இவங்களோட ப்ராஜெக்ட். அவங்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பற்றிலாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த கேனோப்பின்னு வரும்போது நிறைய பேருக்கு கேள்வி வருது. நார்மல் இந்த ஃப்ளைட்டில் பார்த்தாலே இந்த நிறைய பைலட்ஸ்லாம் வீடியோ போடுவாங்க, திடீர்னு பறவை வந்து இந்த கண்ணாடியில் அடித்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ரத்தமாய் அப்படின்னு. ஸோ இந்த கண்ணாடியில் பார்த்தா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராதான். அந்த அளவுக்கு அவங்க நல்ல ஸ்ட்ராங்காக இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு அந்த கண்ணாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இதில் வந்து ஃபாகும் ஆகாதான். நம்ம அவ்வளோ ஹைட்டில் போகிறோம். நம்ம நார்மல் இந்த ரோட்டில் பனிகாலத்தில் பஸ் ஓட்டினாலே டிரைவர்லாம் இப்படி கையை வெளியே விட்டு தொடச்சிட்டு இருப்பாங்க, அவங்களால ஓட்ட முடியாது. அந்த மாதிரி இந்த கண்ணாடியில் பார்த்தா அதுவே ஆன்டி ஃபாகிங்லாம் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதான் இது சொல்லப்போனால் ஒரு லக்ஸரியஸான ஒரு விஐபிக்கு இதெல்லாம் பண்ணலாம். நம்மளால் வந்து இதை பார்க்க கூட முடியாது போல இருக்குது. அந்தளவுக்கு இதோட டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த கம்பெனி வந்து இதுதான் பண்ணுறாங்க. பட் எனக்கு அவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வெப்சைட்லேயே பார்த்தா இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா BIMIன்னு. இது எப்படின்னு பார்த்தா நம்ம நார்மல் ஒரு வீடியோ கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன காட்டுறாங்களோ அது மட்டும் தான் பார்க்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வர்ச்சுவல் டெலிபோர்ட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட ஃபோனில் ஒரு பால் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பாலை நீ கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் இருக்க யூசர் என்ன பண்ணால் ஒரு கண்ணாடி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டா நீ நார்மல் வீடியோ கால் பண்ணலாம். பட் உன்னால் வந்து 360 ஏரியாவில் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபோன் அவங்க வச்சுருக்காங்கன்னா நம்ம எப்படி நார்மலாக இந்த விஆரில் போட்டுட்டு நம்ம எப்படி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்போமே அந்த விஆருக்குள்ளே என்ன இருக்குன்னு, அதே மாதிரி ஆப்போசிட்டில் அவங்க வீடியோ கால் பேசுகிறவங்க ரூமில் என்ன இருக்குன்னு நம்ம இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். பரவாயில்ல இவங்க வீட்டில் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ இந்த இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ நார்மலாக இந்த வீடியோ கால் பண்ணும்போது நம்ம வந்து இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அம்மா கூப்பிடுன்னா அவங்க வரணும்,
இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அவங்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர்ச்சுவல் டெலிபோர்ட்டர், நீங்கள் வந்து அவங்களோட ரூமில் இருந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான், இந்த மாதிரி தான் இவங்களோட இந்த ப்ராஜெக்டே வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா இப்போ எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட வீடியோ கால் பேசும்போது நமக்கு அந்த பேசுகிற கனெக்டே வராது. சும்மா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்கும். அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த கனெக்ட்லாம் நமக்கு அவ்வளோ ரொம்ப மிஸ் ஆகும். பட் அதே இந்த மாதிரி ஒரு 360ல இருந்தால் நம்ம நார்மலாக அவங்க இப்படி நம்ம கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பேசலாம். அந்த மாதிரி ஒரு இது வரும்போது நல்லாவே இருக்குது. ஸோ இது கூட வந்து இன்னும் அவங்க லான்ச் பண்ணவே இல்லை. இதுக்கு வந்து அவங்க பேட்டன்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க வெப்சைட்டில் கூட போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து ஒரு பார்ட்னர் எதிர்பார்க்குறோம், நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்ஸ்லாம் உங்களோட இமெயில் ஐடிலாம் கொடுத்து எங்களை ப்ரப்போஸ் பண்ணுங்கள், நாங்கள் பேட்டன்ட்லாம் வச்சுருக்கோம், இதை வந்து நாங்கள் ஃபியூச்சராக பண்ணலாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து எந்த காஸ்ட் அந்த மாதிரி வரல. அந்த மாதிரி இது வந்து எல்லா ஆப்லையுமே யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணலாம், iOSக்கும் யூஸ் பண்ணலாம், சிஸ்டமுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்காவான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கைடெக் வந்து அவங்க ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் இந்த விஐபிஸ்லாம் வந்து இந்த ப்ரைவேட் ஜெட்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இதை வந்து அவங்களே கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க. அதான் சொன்ன மாதிரி வந்து இது எல்லாமே இந்த விஐபிஸ்க்கு மட்டும்தான். நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறது தான் ஒரு பெரிய ஆசையாகவே இருக்கும்.